ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓமை தொகை அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஓமை தொகை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல போன்ற ஆகிய ஓம உருபுகள் மறைந்து வருவதுதான் ஓமை தொகை அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு பார்க்கலாம். முத்துப்பல். இந்த முத்துப்பல் அப்படிங்கிற சொல்லல முத்து அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு பொருள். பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ இயல்பான ஒன்றை உயர்ந்த ஒரு பொருளோடு ஒப்புமைப்படுத்தி கூறுவதுதான் ஓமை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு இடையில என்ன மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போன்ற அப்படிங்கிற ஓம உருவு மறைந்து வந்துள்ளது. அது எப்படி நம்ம பாக்குறோம்? முத்து போன்ற பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? பூ போன்ற விரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூ விரல பூ போன்ற விரல்னு சொல்லலாம். முத்து பல்ல முத்து போன்ற பல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தொகைன்னு சொல்றோம்? இடையில போன்ற அப்படிங்கிற ஓம உருவு மறைந்து வந்துள்ளதால் இதை தொகை அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையாக வந்தால் அது தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி இந்த பல் அப்படிங்கிறது திரும்பி முத்துங்கிறது ரெண்டாவது வந்துச்சுன்னா பல் முத்து அப்படிங்கிறது உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி பவளவாய் அப்படிங்கிறது ஓமையா உருவகமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.